பரணி நட்சத்திரம் மேசராசி குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சியானது 1/5/2024 அன்று மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகுது. ரிஷபராசியில் ஒரு வருடம் இருக்கிறார். அதாவது 11/5/2025 வரைக்கும். இந்த ஓராண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஓராண்டாக ஜென்மராசியில் இருந்தார். பல நன்மைகள் செய்தாலும் கூட இதை விட நன்மைகள் அதிகம் 2ஆம் இடத்துல. அதாவது பரணி நட்சத்திரம் மேசராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் அற்புதமாக அமர்கிறார். குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து குடும்ப சுபிட்சம் தானே. குடும்பத்தில் நல்ல காரியங்கள்லாம் ரொம்ப சூப்பராக நடக்கும். பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்கும், மனைவி நம்ம பேச்சை கேட்பாங்க, அப்பா அம்மா நம்ம பேச்சை கேட்பாங்க. நம் சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலம் உண்டு. குடும்பத்தில் பல நல்ல காரியங்கள் நடக்கும். உங்களுக்கே திருமண காரியங்கள் ரொம்ப சூப்பராக நடக்கும். நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி வரன் பார்க்கலாம். நீங்கள் இளைஞர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல பெண் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இரு வீட்டாருடைய சம்மதம், நிச்சயார்த்தம், கல்யாணம் இதெல்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வேலை நோக்கத்தை அற்புதமாக கொடுக்குறது. அடுத்தால இது பார்த்திங்கன்னா தனஸ்தானம் சொல்கிறதுனால நமக்கு வேலை, தொழில் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். நல்ல சம்பாத்தியம் பண்ணதை சேமிக்கலாம், நல்ல சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தலாம். அதில் தங்கம், வெள்ளி, வைரம், நகைகள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா தனஸ்தானத்தில் அற்புதமாக இருக்குது. யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட இந்த குரு பயிற்சியில் சூப்பராக வேலை கிடைக்கும். சார் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு நல்ல தொழிலை செய்யலாம் அப்படின்னு கேட்டால் தொழில் செய்யக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி இது வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறனால எங்களை மாதிரி ஜோதிடர்கள்லாம் நல்ல வாக்கு பலிதம் ஏற்படும். அதே போல் வாக்கை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள், பேச்சாளர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள், விவாத பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், பெரிய பெரிய விவாதங்களில் பேசக்கூடியவங்க, இப்படி பல துறையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், நகைச்சுவை பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புகழ், நல்ல ஒரு அந்தஸ்து கூடும். ஏன்னா அவங்கள்ட்ட கருத்தியல் நல்லபடியாக இருக்கும். மக்களை கவரக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும். பேச்சிலேயே அடுத்தவங்களை கவர்றாங்க. சொல்ல காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் பரணி நட்சத்திரம் மேசராசிக்காரர்கள். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு விஷயத்தை அவங்க ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அதை எப்படியாவது முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வாக்கு பலிதமும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. சார் நான் பல காலத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருந்தேன், இப்போ நடந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த அமைப்பு உண்டு. அதே மாதிரி தாய் தந்தையினுடைய அன்பு, பாசம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் அற்புதமாக உண்டு. அதே மாதிரி நம்மளுடைய உற்றார் உறவு, சொந்த பந்தங்கள் நம்மளை எப்பவும் அன்பாக பாதுகாட்டும். பல நல்ல விஷயங்களுக்கு நம்ம அழைப்பாங்க, நம்ம தலைமையில் நடக்கும். நாமளும் அதை முன்னின்று நடத்தி கொடுப்போம். அப்படிங்கிற அளவுக்கு குடும்ப சுபிட்சங்கள் அற்புதமாக நடக்கும். பல உறவுகளை தேடி போய் சந்திப்போம். பல உறவுகள் உங்களை தேடி நாடி வந்து சந்திக்கும். அதனால் உறவுகள் பலப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு கிட்டத்தட்ட பல காலகட்டங்களுக்கு முன்னால் ஒரு சொந்தம் நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தால் கூட அந்த சொந்தங்கள் இப்போ சேரக்கூடிய அமைப்பு. நாமளே வழியே சென்று அந்த குடும்பத்தை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நம்ம செயல்படுவோம். பல உறவுகளை புதுமையாக பார்ப்போம், புதுமையான உறவுகளை உருவாக்குவோம். அதே மாதிரி குலதெய்வ ஆலயத்துக்கு நல்லபடியாக சென்று வருவோம். குலதெய்வ தரிசனங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு, இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் பார்த்த பார்வையால் சிறப்பு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி குரு பகவான் எந்த ஸ்தானத்தை பார்க்குறாருன்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கடன் ஸ்தானத்தை பார்க்குறாரு. கடன்கள் அடைந்து விடும். சார் எனக்கு பிரச்சனை கடன் தான் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு சோர்ஸ், அவங்களுக்கு அந்த சோர்ஸால் அந்த கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு. ஏற்கனவே அங்கே கேது பகவான் இருக்கிறதுனால இன்னும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய இடம் தான் 6ஆம் இடம். எவ்வளோ பெரிய பிரச்சனையை தீர்ந்துட்டு சார் சொல்ல முடியாத பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக வந்துட்டு, எங்களுக்கு தீர்ப்பு வந்துட்டு, இப்போ நாங்கள் ஜெயமாக இருக்கிறோம், அதனால் வரக்கூடிய சொத்து பத்துக்கள் வந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குரு பயிற்சி பரணி நட்சத்திரத்துக்காரங்க. அதே மாதிரி நோய் நொடிகள் ரொம்ப சூப்பராக, எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கும். நோய் நொடி அண்டாதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு தகுந்தாலும் குரு பகவான் அடுத்தால 7ஆம் பார்வையாக 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. வயதானவர்கள் கூட நல்ல ஒரு தெம்பான உடல்நிலையை வச்சுருப்பாங்க. யோகா, உடற்பயிற்சி இதெல்லாம் எல்லாருமே செய்வாங்க. அது மேலே ஒரு ஈடுபாடு நமக்கு இருக்கும். அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் மாணவர்கள் ரொம்ப சக்ஸஸ் ஆவாங்க. மாணவர்கள் நன்றாக படிப்பேன். 8ஆம் இடங்கிறது ரிசர்ச்சுகரமான இடம். நம்ம ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும் அப்படிங்கிற மனதில் நினைக்கிற இடம் தான் 8ஆம் இடம். அதனால் நல்ல படிப்பு, உயர்கல்வி, யோகம் இதெல்லாம் சூப்பராக கிடைக்கும். 8ஆம் இடம் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அப்போ பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். சார் இது வரைக்கும் என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, வயது கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிற பெண்களுக்கு கூட இந்த குரு பயிற்சியில் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. சார் வயசு ரொம்ப ஆகிட்டு சார் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பேன். பல ஜோசியரை பார்த்துருப்பீங்க, பல பரிகாரங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சிலருக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு அந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப சிரமங்களை கொடுத்து கோர்ட்டு கேஸுன்னு பிரிவுகளை கொடுத்துருக்கும். ரொம்ப சொல்ல முடியாத துயரங்கள்லாம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு கூட ஒரு நல்ல வாழ்க்கை இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் மாங்கல்ய பலம் நல்லா இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடம் நல்லா இருக்குன்னா இப்போ குரு பகவான் அது உங்களுக்கு ரொம்ப அனுகிரகத்தை கொடுத்துருவார்.
புரியுதுங்களா? அதனால் மாங்கல்ய ஸ்தானம் ரொம்ப பலம். மனைவியுடைய அன்பு, கணவருடைய அன்பு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படக்கூடிய இடம் தான் அந்த 8ஆம் இடம். எதிர்காலத்தை திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உருவாகும். பகவான் அடுத்த சிறப்பு பார்வையாக 9வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறார். அது தொழில் ஸ்தானம். கண்டிப்பாக நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வருமான உயர்வு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும். வேலை பல காலமாக தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை கிடைக்கும். பெண்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடச்சி கணவருக்கு சம்பாத்தியத்தில் சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இல்லாட்டா கணவருக்கு சரியான வேலை இல்லை அப்படின்னா பெண்கள் ஒரு தொழிலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதன் மூலமாக அவங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில் ஏற்றங்களோ நம்மளோட வசதி வாய்ப்புகளையும் பெருக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி அவ்வளோ விசேஷம் அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால. அதனால் தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ரொம்ப சூப்பராக விலகும். சிலர் குடும்பத்தோடு இணைஞ்சு கூட பல தொழில்களை பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். இப்போ தொழிலில் விளம்பரம் இதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய ஒரு ட்ராக்கை கொண்டு வரலாம். சில கிளைகள் அமைக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி பல வகையில் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பரணி நட்சத்திரம் மேசராசிக்கு குரு பகவான் சூப்பரான 2ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் இடம் 8ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம் அற்புதமாக பார்க்குறார். அப்போ பார்வையிலும் சிறப்பு, இருந்த இடமும் சிறப்பு. நம்ம ஏன் கவலைப்படணும்? அதே போலத்தில் வந்து பரணி நட்சத்திரம் சுக்கிர பகவான் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை அம்பாள் வழிபாடு ரொம்ப சூப்பராக பண்ணுங்க. பரணின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணுங்க. வராகி தேவியோட வழிபாடு பண்ணுங்க. அதுவும் எல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணிட்டு வாங்க. அதாவது வியாழக்கிழமை அப்படிங்கிறது குருவுடைய வாரம். ஏன்னா குரு பெயர்ச்சி. சுக்கிரன் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை. வியாழன் வெள்ளியில் அம்பாளுடைய நம்முடைய என்ன செய்ய வழிபாடுகளை பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நவகிரகத்தில் இருக்க குரு பகவான் வடக்க நோக்கி இருப்பார். அவர் தான் குரு பகவான். யானை வாகனத்தில் இருப்பார். அவருக்கு ஒரு கொண்டக்கடலை மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் கட்டி அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது இன்னும் நமக்கு வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வுகள் கொடுக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வீடு, இடம், நிலம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் உண்டு. அதுக்கு சுப்பிரமணியருடைய வழிபாடு. ஏன்னா செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ சுப்பிரமணியருடைய நீங்கள் ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னா சுப்பிரமணியருடைய வழிபாடு பண்ணிட்டோங்க. வீட்டை வந்து ஒரு அழகாக நிர்மாணிக்கணும், வீட்டெல்லாம் கெட்டி முடிச்சிட்டோம் சார், அதை கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படின்னாச்சுன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை அற்புதமாக கொடுக்கும். பண வரவுகள்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செல்வாக்கு, வாழ்க்கையில் பெரிய வசந்தம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நன்றி. தெய்வீக மாரிமுத்து 98 42 52 16 69 இது என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்தேகம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இது என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்போம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.